राधे कृष्णा। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो योग नगरी ऋषिकेश की जय। जय बोलो हिमाचल पर्वतराज की जय। பகவானுடைய கிருபை இன்னைக்கு 17 ஜூன் 2026 வருஷம். நாங்கள் பஞ்சபத்ரி பஞ்சப்பிரயாக எல்லாம் முடிச்சுட்டு அழகா ரிஷிகேஷுக்கு வந்துட்டோம். கங்கையை பார்க்குறீங்களா? இதோ அழகான கங்கை. பகவான் ரொம்ப அழகா சொல்றான், சரிதாமஸ்மி ஜான்ஹவி அப்படின்றான். நான் நதிகளுள் கங்கை அப்படின்னு பகவான் கீதையில சொல்றானே, அந்த கங்கை இதான் எப்படி ஓடுறா பாருங்கோ. எல்லாருடைய பாவங்களையும் தான் எடுத்துண்டு எல்லாருக்கும் பரமானந்தத்தை கொடுத்துண்டு எல்லாருக்கும் சமாதானம், சாந்தி, நிம்மதி, ஐஸ்வர்யம், பக்திஞான வைராக்கியம் எல்லாம் கொடுத்துண்டு இந்த கங்கை ஜோரா ஓடிண்டே இருக்கா. பகீரதன்ற ஒரு ராஜாவினுடைய பரமஸ்ரத்தை ரொம்ப ஜோரா இவள் பூமிக்கு இறங்கினாள். கர்க சம்ஹிதையில சொல்றார். அதே போல தேவி பாகவதத்துல சொல்றார். முக்கியமா கோலோக பிருந்தாவனத்துல சிவபெருமானுடைய அழகான சங்கீதத்தை கேட்டு ராதையும் கிருஷ்ணனும் ஜலமா மாறினாளாம். அந்த ஜலம்தான் இந்த கங்கை. அவ்வளவு சிரேஷ்டம் இந்த கங்கை. கண்ணன் நானே கங்கை அப்படின்னா இந்த கங்கையுடைய மகாத்மியத்தை நீங்க புரிஞ்சுக்கலாம். பகீரத பிரயத்தனத்தினாலே பூமிக்கு வந்தவள் இந்த கங்கை. நீங்க அங்க பாக்குறது ஜானகி சேதுன்னு பெயர். அதுக்கப்புறமா ராம் சேது, அதுக்கப்புறமா லக்ஷ்மண் சேது. இதெல்லாம் குட்டி குட்டி குழந்தைகள்லாம் பாருங்க, ரொம்ப அழகா இந்த மாதிரி கங்கைக்கு ஆரத்திக்கான இந்த பூவும் இதுவும் விற்கிறதெல்லாம் யங் ஆண்டர்பிரனர்ஸ். இந்த பாருங்க, ஜம்முன்னு. இந்த பையன் பேர் அபிஜித், இந்த பொண்ணு பேர் ஒன்று இருக்கு. இதுங்கெல்லாம் அவ்வளோ அழகாக சாயங்காலம் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி கங்கா ஆரத்திக்கு பூவும் இதெல்லாம் விற்கும். இப்போ இந்த இடத்துல இங்கே கங்கா ஆரத்தி நடக்க போகிறது. இது சுவாமி நாராயண் காட் அப்படின்னு பெயர். அத்தனை விசேஷம் இந்த கங்கை. இந்த கங்கை உங்கள் மூதாதையருக்கு சத்கதி கொடுக்கட்டும். இந்த கங்கை உங்கள் குடும்பத்திற்கு சமாதானம், சாந்தி, நிம்மதி, பக்தி, ஞான வைராக்கியம், ஆயுர், ஆரோக்கியஸ்வரியம் எல்லாம் தரட்டும். இந்த கங்கை உங்க வம்சம், சந்ததி எல்லாரும் நிம்மதியாக இருக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் பகவான் இஷ்டப்படி வாழறதுக்குமாக இந்த அர்க்கியத்தை சமர்ப்பணம் பண்ணுறது. இந்த அர்க்கியத்தை உங்க சார்பா சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரிஷிகளுக்கும், முனிவர்களுக்கும், ஞானிகளுக்கும், பக்தர்களுக்கும் சமர்ப்பணம். இந்த ஜலம் உங்களுடைய பிரியமான குல தேவதைகளுக்கு சமர்ப்பணம். இந்த ஜலம் அவ்வளவு அழகா நீங்கள் வாழக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு சமர்ப்பணம். இந்த ஜலம் பாரத பூமிக்கு சமர்ப்பணம். இந்த ஜலம் எல்லா சம்பிரதாயத்து ஆச்சாரிய புருஷாளுக்கும், மகோன்னதமான சத் சம்பிரதாயங்களுக்கும் சமர்ப்பணம். இந்த ஜலம் சகல ஜீவராசிகளுக்குள்ளேயும் அந்தர்யாமியா இருக்கக்கூடிய பகவானுக்கு சமர்ப்பணம். ராமனும் லக்ஷ்மணனும் தபஸ் பண்ண ரிஷிகேஷன். இந்த கங்கை உங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் பாபங்களையும் அப்படியே எடுத்துட்டு போறா. இனி சந்தோஷமா இருங்கோ, நிம்மதியா இருங்கோ, தைரியமா இருங்கோ. இப்ப இந்த இடத்துல அழகா ஆரத்தி நடக்க போறது. சரியா? அழகா கொஞ்ச நேரத்துல கங்கா ஆரத்தி அதுவும் காட்டுறேன், நீங்க பார்க்கலாம். தைரியமா இருங்கோ, நம்பிக்கையோட இருங்கோ. தேசம் நன்னாதான் இருந்தது, தேசம் நல்லாதான் இருக்கும், இனியும் நன்னா இருக்கு.
எதிர்காலத்தை பத்தி கவலை வேண்டாம். மில்லியன் வருஷமா இந்த கங்கை ஓடின்னு இருக்கா, இனியும் ஓடுவா. நம்ம எதிர்கால சந்ததிக்கும் அவள் உண்டு, ஒரு கவலையும் வேண்டாம். இனி சந்தோஷமா நிம்மதியா ஜம்முன்னு இருங்க. சரியா? ராதே கிருஷ்ணா. பார்க்கல கங்கைய பக்கத்துல அப்படியே மானசீகமா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஹரு ஹரு கங்கே, ஜெயமா கங்கே, கங்கே சரணம், கங்கே சரணம், கங்கே சரணம். தேவப்பிரயாகையிலிருந்து அவளுக்கு கங்கைன்னு பெயர். பிரம்மதேவருடைய கமண்டல ஜலம் அவ்வளவு அழகா, வாமனமூர்த்தி திருவடி அலம்பின ஜலம், சிவபெருமான் தலைமுடியில இறங்கின ஜலம், அழகா பூமியில பகீரத பிரயத்தனத்தினால இறங்கின ஜலம், பாகீரதி, ஜான்கவி, திரிபதகா, பல நாமங்கள் உண்டு. கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினை கலைந்திட கிற்கும்னு ரொம்ப அழகா பெரியாழ்வார் சொல்றார். அவ்வளவு அழகா கங்கா ஜலலவ கணிகா பீதான்னு நம்ம ஆதிசங்கர பகவத் பாதர் சொல்றார். சரியா? அதனால இந்த கங்கை உங்களுக்கும் உங்கள் வம்சத்தாருக்கும் உங்களை சேர்ந்த அத்தனை பேருக்கும் சமாதானம், சாந்தி, நிம்மதி எல்லாம் தரட்டும். ராதே கிருஷ்ணா.